ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சிடறோம். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன ஒரு இது பண்ண முடியுமோ, அத தான் நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சுட்டேன். அதனாலேயே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல ஒரு சில நேரங்கள்ல சில விஷயங்கள நம்மளுக்கு பிடிக்காத மாரியே தான் ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருந்துச்சு. ஒரு சில நேரத்தில நம்மளுக்கு என்னதான் அம்மா, அப்பாவுக்கு என் மேல ஒரு பாசங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், அவங்க ஒரு பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு சரியா வராத மாரி தான் போயிட்டுருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதையுமே நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க சொல்ற விஷயங்கள் கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா, அத நம்ம ஏத்துக்கிற விதங்கிறது தான் சரியா இருக்காது. அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இது மாரி நீங்க இனிமே எது சொன்னாலும் நான் இனிமே யோசிச்சு பார்த்து தான்ப்பா முடிவெடுக்கணும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன் எங்க அப்பாகிட்டயே. ஆனா, அவங்க சொல்றது அது கரெக்ட்டா இருந்தாலும், அந்த நேரத்தில என்னால ஏத்துக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்றது? மன இதுங்கிறது இல்ல. ஏத்துக்க முடியாத மாரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுனால, நான் முடிவு பண்ணிட்டேன். சரி இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு விஷயத்துலயும் இது பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன இது பண்ணுதோ, அத தான் நம்ம இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, நான் எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் இது பண்ண ஆரம்பிச்சேன். அடுத்த ஒரு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே ஒரு சில இதில நான் இது பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டேன். இருந்தாலும் நம்மளுக்கு என்னதான் ஒரு விஷயத்த அம்மா, அப்பா சொன்னாலும், பண்ணாலும் அத நம்ம இது பண்ணிக்க முடியாத மாரி தான் அந்த சூழ்நிலை இருந்ததுனால, அப்புறம் தான் நான் அதுக்கு பக்குவப்பட்டேன்னே சொல்லணும். அம்மா, அப்பா பேச்ச கேட்டிருந்திருக்கலாம். ஓரளவு நம்ம யோசிச்சு முடிவெடுத்திருந்திருக்கலாம். அவங்க பேச்ச கேட்காம, இந்த அளவுக்கு இது பண்ணது தான் எல்லாத்துக்கும் காரணம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்குவமா எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும். அதுக்கு மேல நம்ம எதுவும் எடுக்காம இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாரி ஒரு சில விஷயங்கள நான் இது பண்ண ஆரம்பிச்சேன். உணர ஆரம்பிச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த உணர ஆரம்பிச்ச ஒரு விஷயங்கள் தான் என் வாழ்க்கைக்குள்ள அடுத்தது எதுக்கு கொண்டுட்டு போகணும்? எந்த மாதிரி நிலைமையில நம்ம ஒரு சில விஷயங்கள இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எனக்கு உணர ஆரம்பிச்சுச்சு. அடுத்த 2, 3 நாளைக்கு அப்புறம் நான் என்ன ஆச்சுன்னா, சரி கொஞ்சம் யோசிச்சு நம்ம பண்ணணுங்கிறதுனால, நான் அந்த அளவுக்கு யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு அத சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் இதா தான் போகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எத எத யோசிக்க முடியுதோ, அத நம்ம யோசிச்சு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி, நானாவே எனக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள இது பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு எங்க அம்மா சொன்னாங்க, "இந்த விஷயத்த தானம்மா நாங்க முன்னாடியே சொன்னோம். நீ அந்த நேரத்தில எதையுமே புரிஞ்சுக்கல, பண்ணல. இப்ப நீ ஓரளவு புரிஞ்சுக்கிற நேரம் வர்றப்போ உன்னால அந்த அளவுக்கு இது பண்ண முடியல." அப்படின்னோனே, "சரி நீங்க விடுங்க. அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே புரிஞ்சுக்கிறதும், புரிஞ்சுக்காம இருக்கிறதும் ஒரு கரெக்டான வேல நம்மளுக்கு இப்போ இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்னால இது பண்ணிக்க முடியாத மாரி தான் நீங்க யோசிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு." அப்படின்னோனே, "சரி நீங்க என்ன வேணாலும் யோசிச்சு பாருங்கப்பா. நாங்க அத பத்தியெல்லாம் ஒண்ணும் கவலைப்படல. எதுவும் இது பண்ணல. இருந்தாலும் உங்களுக்கு எந்த இதையுமே நம்ம நாங்க சொன்னா தப்பா தெரியுதும்மா உனக்கு. அதனால அ இப்போ நம்மளுக்கு வேற சில விஷயங்கள நம்மளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையோட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதா இருக்கிற மாரி இருக்கு." அப்படின்னோனே, "சரி நீங்க அதெல்லாம் விடுங்க இப்போதைக்கு. எதையும் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம இது பண்ண முடியாத மரியாதை இதுதான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். பார்த்து நம்மளால இது பண்ண முடியாத மாரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. சரி எது சூழ்நிலைகள் சரியா இருக்குதோ, அதுக்கேத்த மாரி நம்ம இது பண்ண வேண்டியது தான். இனிமே நம்ம அதால எதையும் இது பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது." அப்படின்னோனே, சரி பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்து இது பண்ணுவோம். என்ன ஒரு இதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் நேரம் நம்ம மனச இது பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் தான் எதா இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியுங்கிற மாரியான ஒரு சூழ்நிலைகள் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்படின்னோனே, சரி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எதா இருந்தாலும்
முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். முயற்சி பண்ணி எது நடக்குதோ அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போறதா இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது நம்ம எது வேணாலும் நம்ம பார்த்து முடிவு